நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போது என்ன செய்வது? யாகத்தை தொடங்கிவிட்டனரே. யாகத்தை பாதியில் நிறுத்துவது உசிதமல்ல அல்லவா? யாகம் முடியும் வரை நாம் காத்திருப்பது நல்லதல்ல அதிதி. விஷயம் கைமீறி போய்விடும். சதியை காப்பாற்றுவதற்கு நாம் இருவரும் தாசைகளோடு செல்வோம். ஆனால் சதிக்கு உதவி செய்யக்கூடாது என்று தந்தை ஆணையிட்டிருக்கிறாரே. அவ்வாறு இருந்தால் சதியின் நிலைமை என்ன ஆவது? தந்தையின் வார்த்தையை மீற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் இல்லைதான். ஆனால் நமக்கு இப்போது சதியை காப்பாற்றுவதை தவிர வேறொன்றும் முக்கியமானதல்ல அதிதி. அவளது பிராயச்சித்தம் நிறைவு பெறவில்லை என்றாலும் சரி, கவலை கொள்ள தேவையில்லை. சதிக்கு ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய மனசாட்சிக்கு நாம் என்ன பதில் தருவது? அறிந்தே செய்யப்பட்ட தவறுக்கு உலகில் எந்த விதத்திலும் பிராயச்சித்தம் கிடைக்காது. நேரத்தை வீணாக்குவது சரியல்ல. உடனடியாக ஒரு முடிவெடுத்தாக வேண்டும். மழை பெய்ய தொடங்கிவிட்டது. சதி சென்றிருக்கும் பணத்தில் ஆசிரமம் இருக்கிறதோ என்னவோ. காலம் தாழ்த்த வேண்டாம், புறப்படுவோம். விரைந்து வா. ஈசன் எளியனாவான்,
அவரை குளிர்விக்க ஒரு வில்வ இலையே போதுமானது. வில்வ இலையை எடுத்து வாருங்கள். சிரத்தையோடு தியானித்து அவரை அழையுங்கள். அவசியம் தரிசனம் கிட்டும். எனது அன்பையும் பாசத்தையும் உன்னால் புறக்கணிக்க இயலாது மகளே. நான் உனக்கு தண்டனை அளித்திருக்கிறேன். அது கடினமான தண்டனை ஆகும். அதையும் நீ புறக்கணிப்பது இயலாத காரியம் மகளே. நாம் இந்த திசையில் சென்று தேடலாம். வா. சதி சதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும், நிறுத்துங்கள். இதற்கு மேல் முடியாது. ஏன் என்னை இவ்வாறு துன்புறுத்துகிறீர்கள்? நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? என் வாழ்வில் தாம் எப்பொழுது குறுக்கிட்டீர்களோ அப்போதே நான் வாழ மறந்தேன். ஆனந்தத்தை அடியோடு தொலைத்தேன். எதற்காக என் எண்ணங்களில் புகுந்து விளையாடுகிறீர்கள்? எத்திசையிலும் எதற்காக காட்சி அளிக்கிறீர்கள்? தங்களால் நான் எனது தந்தையின் அன்பையும் அவர் வைத்த நம்பிக்கையையும் இழந்து விட்டேன். எனது மன நிம்மதியை மட்டுமன்றி என் குடும்பத்தார் அனைவரின் மன நிம்மதியையும் பறித்து விட்டீர்கள். அப்படி தமக்கு என்ன வேண்டும்? தாம் யார் என்று சொல்லுங்கள். தைரியம் இருந்தால் என் எதிரில் வாருங்கள். எனக்கு பதில் அளியுங்கள். பாருங்கள். இதுவரை நடந்த சம்பவங்களை பொறுத்துக் கொண்டிருந்தேன். இனி அது இயலாது. யாம் உங்களை வெற்றியடைய விடப் போவதில்லை. என் தந்தையையும் வெல்ல முடியாது, என்னையும் வெல்ல முடியாது. என்னை பற்றி தங்களுக்கு சரியாக தெரியாது. ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்று நான் எண்ணிவிட்டால் எந்த சக்தியாலும் அதிலிருந்து என்னை தடுக்க முடியாது. தடுக்க முடியாது.
நடுங்குகின்றது. இவளது நிலைமை இன்னும் மோசமாகுமோ என்று கவலையாக உள்ளது. சதி, தந்தை கொடுத்த தண்டனையே போதாதா? அவர் கொடுத்த தண்டனையையும் மீறி நீ உன்னை வருத்திக் கொள்ள வேண்டுமா? அனைத்திற்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. நான் இப்போதே சென்று தந்தையிடம் கூறுகிறேன். வேண்டாம் அக்கா. ஏற்கனவே அவர் வேதனையில் இருக்கிறார். எனக்கு தாம் வாக்கு தர வேண்டும். அவரிடம் எதுவும் கோரிவிடாதீர்கள். நீ சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நில்லுங்கள் அக்கா. தாம் எனக்கு வாக்கு தந்துதான் ஆக வேண்டும். ஏற்கனவே என்னால் உங்கள் அனைவருக்கும் கவலைதான். தாய் தந்தைக்கும் நான் இன்னும் கவலை தர விரும்பவில்லை. சரி சதி, எதுவும் கூற மாட்டேன். ஆனால் நீயும் எங்களுக்கு ஒரு வாக்கு தர வேண்டும். இன்று நீ செய்த காரியத்தை போல இன்னொரு முறை செய்யக்கூடாது. நான் வாக்கு தருகிறேன். இன்று நடந்த சம்பவம் போல் மற்றொரு முறை நடக்காது. சதி, எங்க செல்கிறாய்? சதி, எங்க செல்கிறாய்? ஓய்வெடுக்க விரும்பவில்லையா? எமக்கு ஒரு குறையும் இல்லை. தாம் இருவரும் செல்லுங்கள். நான் என் கடமையை முடிக்க வேண்டும். சதி, பிடிவாதம் செய்வதேன்? உங்களுக்கு ஆசை இல்லையா? குறித்த நேரத்திற்குள் பிராயச்சித்தத்தை முடிக்க வேண்டாமா? நான் அவ்வாறு செய்தால்தானே அவரிடம் மன்னிப்பு கோர முடியும். தன் மகளான என்னிடம் அவருக்கு மீண்டும் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அந்த ஆசை உங்களுக்கு இல்லையா? அனுதினமும் அனுபவிக்கும் இந்த வேதனையிலிருந்து நான் விடை பெற்றிட வேண்டாமா? அதில்லை சதி, எமக்கு புரிகிறது. உண்மையில் என் மீது தங்களுக்கு அக்கறை இருந்தால் நான் பிராயச்சித்தம் செய்யும் கடமையை தயவு செய்து தடுக்காதீர்கள். தங்களை வேண்டி கேட்கிறேன். சரி சதி. செல்வம் அதிதி, இனி எனது அறையின் கதவானது லட்சம் தாமரை மலர்களின் விஷ்ணுவின் நாமத்தை எழுதிய பின்னே திறக்கும்.